ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முருகப்பெருமானை வழிபடும் தைப்பூச திருவிழா இன்று தமிழகத்தில் கோலாகல கொண்டாட்டம். பழனி மற்றும் திருச்செந்தூர் உள்ளிட்ட அறுபடை வீடுகளில் லட்சக்கணக்கில் குவிந்த பக்தர்கள். தைப்பூச திருவிழாவை ஒட்டி இன்றும் நாளையும் பழனிக்கு சிறப்பு ரயில்கள். தெற்கு ரயில்வே ஏற்பாடு. திருச்சியில் 18 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்ட புதிய பறவைகள் பூங்கா பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறப்பு. உத்தரப்பிரதேச கும்பமேளாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்பு. திருவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு. கும்பமேளாவில் பங்கேற்க நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகையால் திக்குமுக்காடும் முக்கிய நகரங்கள். வரும் வெள்ளிக்கிழமை வரை பிரயாகராஜ் ரயில் நிலையம் மூடப்படுவதாக அறிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தைப்பூச திருவிழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பாத யாத்திரையாக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். அவர்கள் எளிதாக தரிசனம் செய்வதற்கு பிரத்யேக வழி அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தைப்பூச திருவிழாவையொட்டி இன்றும் நாளையும் பழனிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி பல்வேறு ஊர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் பேருந்து மற்றும் ரயில்களிலும் பக்தர்கள் வந்து குவிந்து வருவதால் பழனியில் திரும்பிய திசையெல்லாம் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பழனி தண்டாயுதபாணி கோவிலில் இன்று தைப்பூச திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் மதுரை, பழனி இடையே இன்றும் நாளையும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி மதுரையில் இருந்து காலை 8:45 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் காலை 11:30 மணிக்கு பழனி சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் சிறப்பு ரயில் பழனியில் இருந்து மாலை 3 மணிக்கு புறப்பட்டு 4:45 மணிக்கு மதுரை சென்றடைகிறது. கர்நாடக மாநிலத்தின் பெங்களூருவில் 15வது விமான கண்காட்சியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். காண்போரை மெய்சிலிக்க வைக்கும் வான்வெளி சாகச நிகழ்ச்சிகள் இதில் இடம்பெற்றன. சூரிய கிரண் ஏரோபோட்டிக் குழுவின் BAE HAC MK-132 ரக சிறிய ரக விமானங்கள் தேசிய கொடியை பிரதிபலிக்கும் வகையில் வண்ணப் பொடிகளை வானில் தூவி அலங்கரித்தபடி சீறி பாய்ந்து சென்றன. இதேபோல் இந்திய விமானப்படையின் இலகு ரக விமானமான தேஜாஸ் மார்க் 1A மற்றும் சுகோய் Su-30 MKI போன்ற போர் விமானங்கள் வானில் மாயாஜாலங்களை நிகழ்த்தின. இவற்றை கண்டுகளிக்க ஏராளமான பார்வையாளர்கள் அங்கு குவிந்தனர். கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்திய ராணுவம் சார்பில் விமான கண்காட்சி நடத்தப்படுகிறது. ஆசியாவின் மிகப்பெரிய வான்வெளி மற்றும் ராணுவ கண்காட்சியாக கருதப்படும் ஏரோ இந்தியா விமான கண்காட்சி இதுவரை 14 தடவை நடத்தப்பட்டுள்ளது. கேரளாவின் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமான மூணாற்றில் வாடகை வாகன ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சர்வதேச சுற்றுலா தலம் என்ற சிறப்பை பெற்ற மூணாற்றில் அரசின் இரட்டை மாடி சுற்றுலா பேருந்து அறிமுகத்தால் தங்களது வாழ்வாரம் பாதிக்கப்படுவதாக தனியார் வாடகை வாகன ஓட்டுநர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மேலும் ஆன்லைன் வாடகை வாகனங்களாலும் தங்கள் தொழில் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு தீர்வு காண வேண்டி மூணாற்றில் உள்ள அனைத்து வாடகை வாகன ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் ஊராட்சியை மாநகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சியோடு கோரம்பள்ளம், முள்ளக்காடு, மாப்பிள்ளையூரணி, குமாரகிரி உள்ளிட்ட 7 ஊராட்சிகளை இணைப்பதற்கு அண்மையில் தமிழக அரசு ஆணை வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதோடு ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரம்பள்ளம் கிராமத்தை மாநகராட்சி இணைத்தால் வீட்டு வரி, சொத்து வரி, வீட்டு வாடகை போன்றவை உயர்ந்துவிடும் என்றும் முதியவர்களுக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் வேலை கிடைக்காமல் போகும் என்றும் கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் தனியார் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் உருவாக்கிய மினி ஏவுகணை விண்ணில் செலுத்தப்பட்டது. இஸ்ரோ பயிற்சியாளர்களின் வழிகாட்டுதல்படி மாணவர்கள் இந்த மினி ஏவுகணையை உருவாக்கியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விண்கல் கண்காட்சியில் மாணவர்கள் உருவாக்கிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான மாதிரிகள், சூரிய ஆற்றல் பயன்பாடு, தானியங்கி கருவிகள், செயற்கை நுண்ணறிவு மாடல்கள் போன்றவை இடம்பெற்றிருந்தன. தமிழக கோயில்கள் மற்றும் கட்டிட சிற்பக்கலை தொடர்பான சிறப்பு அம்சங்களையும் உருவாக்கிய அவற்றை மிகவும் சிறந்த முறையில் பொதுமக்களுக்கு மாணவர்கள் விளக்கிக் கூறினர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் அமைந்துள்ள பிரளயகாலேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயில் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இக்கோவிலில் கடந்த 18 ஆண்டுகளுக்கு பிறகு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புனரமைப்பு செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக அருகிலுள்ள வெள்ளாற்றில் இருந்து யானை மூலம் புனித நீர் எடுத்து வரப்பட்டு கோயிலின் பிரதான கோபுரங்களில் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் 25,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மகா கும்பமேளாவில் பங்கேற்கும் பக்தர்களின் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருப்பதால் பிரயாக்ராஜ் உள்ள ரயில் நிலையம் வரும் வெள்ளிக்கிழமை வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜ் நகரில் நடைபெற்று வரும் கும்பமேளா விழாவில் இதுவரை சுமார் 43 கோடி பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளனர். இந்த நிகழ்வில் பங்கேற்க நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளதால் பிரயாக்ராஜ் நகரை சுற்றி சுமார் 300 கிலோமீட்டர் தூரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். இதனையடுத்து பிரயாக்ராஜ் நகருக்கு செல்லும் வாகனங்களை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. இதனால் பிரயாக்ராஜ் நகரை அடைவதற்கு அதிக நேரம் பிடிக்கிறது என அங்கு வரும் பக்தர்கள் கூறுகிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தமிழக பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த ஆட்சியின் முழுமையான கடைசி பட்ஜெட்டை திமுக அரசு தாக்கல் செய்ய இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் வாக்காளர்களை கவரும் வகையில் புதிய திட்டங்கள், புதிய சலுகைகள் தொடர்பான அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசு தாக்கல் செய்ய இருக்கும் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள், புதிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்தும் அறிவிக்கப்பட உள்ள புதிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திருச்சியில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் பறவைகள் பூங்காவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் கம்பரசம்பேட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட ஐயாளம்மன் படித்துறை பகுதியில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை சார்பில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 18 கோடியே 63 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பறவைகள் பூங்காவை துணை முதலமைச்சர் உதயநிதி திறந்து வைத்து பூங்காவை பார்வையிட்டார். சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவுக்கு வரும் பார்வையாளர்கள் பறவைகளுக்கான பிரத்யேக உணவினை வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பறவைகள் தங்குவதற்கு என பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட குடில்கள் மற்றும் கூண்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. நாகை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் கல்லூரி மாணவர் அமைப்பினர் கல்வி பட்டறிவு சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர். தஞ்சை பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் நீடாமங்கலம் நீலன் பள்ளி இணைந்து வேவ்ஸ் அண்ட் வெட்லேண்ட் எனும் இந்த கல்வி பயணத்தை தொடங்கின. தேசிய மாணவர் படை மாணவர்களும் நீலன் பள்ளியின் இயற்கை சங்க மாணவர்களும் இதில் பங்கேற்றனர். கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயத்தை சுற்றியுள்ள சதுப்பு நில பகுதிகளை பார்வையிட்ட மாணவர்கள் கோடியக்கரை கடற்கரை பகுதியில் குப்பைகளை சேகரித்து மாசுபடுத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா விழாவையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கிய இந்த நிகழ்வில் இதுவரை 43 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருக்கிறார்கள். உலகின் மிகப்பெரிய இந்த கலாச்சார ஆன்மீக நிகழ்வில் கடந்த வாரம் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு புனித நீராடினர். அதன் தொடர்ச்சியாக தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திரிவேணி சங்கமத்தில் நேற்று புனித நீராடினார். இதனைத் தொடர்ந்து கங்கை கரையில் நடைபெற்ற ஆரத்தி வழிபாட்டில் பங்கேற்ற அவர் பின்னர் ஹனுமான் மந்திருக்கும் சென்று வழிபாடு நடத்தினார்.
இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.